ஐயா சிவாய நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமக்கு ஐயா. சொல்லுங்க. எனக்கு 2 சந்தேகம் இருக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு. சொல்லுங்க. முதல் கேள்வி, ம். இந்த உலகத்துல எல்லாமே துன்பம் 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 நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்லலையா, பகவான் சொல்றதை நான் இல்ல, பெருமான் சரி, சொல்லியிருக்கான். பகவான் சொன்னதா நீங்க சொன்னீங்க. ம். இப்ப 2வது கொஸ்டின் அதுலயே கேக்குறேன். ம். அரிது அரிது மாநிலாய் பிறத்தல் அரிதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த சரி. மாநில சரீரம் எடுத்தாத்த ம். ஆத்ம பூஜை எல்லாம் பண்ணி தவ நிஷ்டைகள் எல்லாம் பண்ணி இறைவன்ட்ட போக முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, பதிலையும் கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்க. அதான் உண்மை, நானும் அதானே சொல்றேன். சொல்லுங்க வேற. இப்ப துன்பங்கிறீங்களே. ஷோ, பகவான் சொல்றான் ஐயா, இந்த உலகத்துல நீ பாக்குற வஸ்துக்கள் எல்லாம் துன்பங்கிறான். நீ உன்னுடைய புலன்கள் கள்ள புலனைந்தும் காணாமணி விளைக்கணும். புலன் ம், கள்ள புலன்னா திருட்டு புத்தியுடைய இந்த புலன்கள் இந்த ம். உலகத்துல எதெல்லாம் பாக்குதோ அதெல்லாம் துன்பம் உடையதுங்கிறான். சரி. காதலையும் எடுத்துக்கோங்க. பகவான் சொல்றான், இந்திரிய சேந்திரிய சேரதே ராகுதேசம் வியவஸ்திதோ தயோர்ன வசம் வச்சதோ ஹிஸ்ஸிதி பரிபந்தினோங்க. என்ன சொல்றான், ஒவ்வொரு புலனுக்குரிய நுகர்ச்சி பொருட்களிலும் விருப்பு வெறுப்புகள் மறைந்திருக்கின்றன. மனிதன் அவ்விரண்டின் படியிலும் அகப்படக்கூடாதுங்க. ம். ஏனெனில் அவ்விரண்டும் இவனுடைய மேன்மை பாதையில் இடையூறு விளைவிக்கும் பெரும் எதிரிகள். நீ மனுஷனா பிறந்துட்ட, சரி. ஒரு அரிய அரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. ஏன்னா எங்க அப்பனை பகவானை தேடி மோட்சத்துக்கு போக வேண்டிய அந்த ஞானம் இந்த மனித பிறவில தான் கிடைக்கும். அப்போ உனக்கு அந்த அந்த மேன்மை பாதையில தடைக்கல்லா இருக்கிறது என்னது? உன்னுடைய புலன்கள், கண்ணு, வாக்கு, மனம், மூக்கு, உடம்பு, எல்லாத்தையும். இந்த உடம்பு கூட புலன் தான், இந்த சருமம். இது ம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த கண்ணுல என்னென்னலாம் படுதோ அது எல்லாம் ஆசைப்படும். இந்த உடம்பு ம். உடல் இச்சைய தேடுதா? அது விளக்கம் சரி. கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ம், காமசியங்கள். அப்புறம் நீ பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள் மேல உனக்கு என்ன ஆகும்? விருப்பம் உண்டாகும். அந்த ம். விருப்பு, அந்த பொருளை அடைய முடியலன்னா உனக்கு வெறுப்பு உண்டாகுங்கிறாரு. வெறுப்பு உண்டானால உனக்கு கோபம் வரும். நீ வரும். ஞானத்தை இழந்துருவ. உன்னுடைய ஜீவாத்மா மோகத்துக்கு உட்பட்டு அந்த நீ எது மேல ஆசைப்படுறியோ சாகர வரைக்கும் அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி கடைசியில இந்த மனித பிறவி நீ தொலைச்சிருவ, நரகத்துக்கு போயிருவ. மீண்டும் பிறப்புக்குரிய மண்ணுலகில புழு விலங்கு பறவைன்னு வேற பிறவி எடுப்ப. மனித பிறவி கிடைக்காதுங்க. அதனால கிடைச்ச வாய்ப்பு. அப்போ இந்த புலனுக்குரிய அந்த நுகர்ச்சி பொருட்களை நீ பார்க்கும் பொழுது உனக்கு ஆசை வரும், விருப்பு வரும். ஆனா அதுல வெறுப்பு மறைஞ்சிருக்குங்காரு. காதலே எடுத்துக்கோங்க. ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணு இவன் காதலிக்கிறான், அந்த பொண்ணு அது விரும்பலன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவனுடைய நிலைமை என்ன ஆகும்? நீ விரும்புற, கடைசியில வெறுப்பு வந்து கடைசி என்ன நடக்குது? விளக்கம் கொடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கோங்க. இப்ப நடக்குது. அப்புறம் எல்லாமே துன்பங்கிறான். அதான் பகவான் தான் துன்பங்கிறான், நான் சொல்லல. ஒவ்வொரு புலனுக்குரிய நுகர்ச்சி பொருட்களிலும் விருப்பு வெறுப்புகள் மறைந்திருக்கின்றன. நீ எந்தெந்த பொருள் எல்லாம் ஆசைப்படுறியோ அதுல விருப்பு மட்டும் இல்ல, வெறுப்பு இருக்கு. நீ அதை அடைஞ்சாலும் கூட உனக்கு அதுக்கு பின்னாடி துன்பம் இருக்குங்காரு. ஆ, எப்படி? ஆனா அதான் சொல்றாரு, மனிதன் அவ்விரண்டின் பிடியிலும் அகப்படக்கூடாதுங்காரு. நீ அந்த விருப்பு வெறுப்புல அகப்பட்டுக்கிடாத. அது உன்னுடைய மேன்மை பாதையில் இடையூறு விளைவிக்கும் பெருமெதிரிகள். உன்னுடைய இந்த ஜீவாத்மா அந்த உடல்ல இருக்கு. இந்த ஜீவாத்மா மோகத்துக்கு உட்படுத்திருங்கிற. நீ கடைசி வரைக்கும் கடவுளை தேட மாட்ட. பொன், பொருள், செல்வம், பெண்ணு, இந்த 3 மாயில மூழ்கி நீயே நாசமா போயிருவங்க. நான் சொல்லல, அதான் ம், சாமி சொன்னாங்க. அப்ப பகவான் சொன்னா, மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுட்டால் கழிதீரும் என்பகனே. இந்த 3 ஆசை, பெண்ணு பொண்ணு மண்ணுங்கிற மாயை வந்து சாகுற வரைக்கும் மனுஷனை விடாதான். இந்த ஜீவாத்மா அந்த உடல்ல இருந்து கிளம்புற வரைக்கும் விடாதான். உனக்கு 100 வயசானாலும் அந்த இச்சை உனக்கு இருக்குங்கிறான். செய்தி பாருங்க. 90 வயசு கிழவன் என்ன பண்ணாங்கிறது வருது. அப்ப இந்த ஆத்மா வந்து, ஜீவாத்மா வந்து என்னைக்குமே மாறுதல் இல்லாதது. இந்த உடல் தான் குழந்தை பருவம், பால பருவம், மூப்பு, நடுநிலை, மரணம். ம், ஜீவாத்மா இது மூப்பு நிறை எதுவுமே கிடையாது. கற்பனை செய்ய முடியுமா இந்த உடம்புல இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு? ம், இந்த ஆத்மா இந்த ரூபத்தில் இருக்கு என்னால சொல்ல முடியுமா? இல்ல உங்களால சொல்ல முடியும்? ஏன்னா புலன்களுக்கு புலப்படாதது, அறிவுக்கு அகப்படாதுங்க பகவான். அப்போ ம். ஆனா அந்த ஜீவாத்மா அழியாதுங்க. புலனுக்கு போகப்படாது, அறிவுக்கு அகப்படாது. ஆமா, அறிவுக்கு அகப்பட. அப்படி எப்படி இந்த ஜீவாத்மா நீ கண்டுபிடிப்பா? அதனாலதான் அப்ப என்ன சொல்றேன், என்ன சரணடைஞ்சிக்கோ, சரணடைஞ்சா மோட்ச தரேங்க. அதாவதுயா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இந்த நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்தி முதல்ல நம்ம யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆத்மா எங்கிருந்து வந்தது, எதனால இவ்வளவு துன்பப்படுறோம் பூமியில பிறந்து, அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா நம்ம பல ஜென்மம் எடுத்திருக்கோம். அந்த ஜென்மத்தில் எடுத்த கர்ம வினை தான் நம்மளை தண்டிக்குது. கடவுள் யாரையும் தண்டிக்கிறது இல்லை, பெருமா யாரையும் தண்டிக்கிறது இல்லை. பகவான் அதான் சொல்றான், முன்பே ம், உயிர் வாழ்ந்து காலமாகிவிட்டவையும் அவ்வாறு இப்போது இருக்கின்றவையும் இனி தோன்ற போகின்றவையுமான அனைத்து உயிரினங்களும் நான் அறிவேன். ஆனால் பக்தியும் சிரத்தையும் இல்லாத எந்த மனிதனும் என்னை அறிதலிட்ட. நீ பக்தி சிரத்துடன் அப்பா அறிய முடியும். சும்மா கடவுள் கோயில போய் பூஜை சாமி கும்பிட்டு பூஜை பண்ணாமனு சாமி தரிசனம் கிடைச்சிருமா? ம். உனக்குள்ள தேடணும். ஏன்னா நம்ம எத்தனை பிறவி எடுத்தோம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுமா? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இது எனக்கு எத்தனாவது ஜென்மம்னு எனக்கு தெரியுமா? எத்தனை சரி. யுகத்துல பிறந்த எனக்கு தெரியுமா? இன்னும் உயிரோடையில மோட்சத்துக்கு போய் தான் நம்ம இந்த துன்பத்துக்குரிய இந்த மண்ணுலகம் வந்திருக்கே மாட்டேன். ம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா துன்பத்துக்குரியங்கிற இந்த மண்ணுலகம் இங்க எவன் ஏன் நிம்மதியா இருக்கான்னு சொல்லுங்க. அதனால இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லல, பகவான் சொல்லனா இந்த வஸ்துக்கள் எல்லாம் துன்பமயமானதுங்க. ம். அதனால நமக்குள்ள
நமக்குள்ள மூழ்கணும். நம்ம ஆத்மாவிலே சுகம் பெற்றிருக்கணும், ஆத்மாவிலே இன்பம் அடைங்கிறான். ஏன்னா இதெல்லாம் மாயைங்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு புலனுக்கு உள்ள இந்த பூமியில என்னென்ன வஸ்து எல்லாமே, குடும்பமும் அப்படிதான். தாய் தந்தை மனைவி மக்கள் உறவும் மாயை, நிலையற்றது. யார் நடந்துடும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு முன்னாடி அழைப்பு வரும்னு தெரியுமா? அப்பாட்ட இருந்து தெரியாது. அப்புறம் அப்பா எப்போனாலும் கூடுவான். இது மாயை. வந்து கடந்து போய் தான் 5 வயசுலயும் கூடுவான், 50 வயசுலயும் கூடுவான், 15 வயசுலயும் கூடுவான், 100 வயசுலயும் கூடுவான். யாரு முன்னாடின்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்புறம் அததான் எங்க அப்பா பகவான் சொன்னான், அச்சு தேர் ஒடி முன்னே ஆண்டி வேலை செய்துடுங்க. அந்த தேர் அச்சு, இந்த உடம்புங்கிற அச்சு உடஞ்சி உள்ளறக்குள்ள ஆண்டி வேலை. ஆண்டி என்ன வேலை செய்வான்? மோட்சத்துக்கு வழி தேடுவான். அதான் சாமி சொன்னான், அச்சு தேரு ஓடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ. அததான் நான் சொல்றேன். இதுல இங்க பாருங்க, நீ பிரதமர் ஆயிருக்கலாம், சிஎம் ஆயிருக்கலாம், மந்திரி ஆயிருக்கலாம், எம்எல்ஏ ஆயிருக்கலாம். இதுலதான் சுகம் கிடையாதுங்க. எல்லாம் மாயை. இது வந்து தற்பெருமை தான் வரும். நம்ம நரகத்துல தான் தள்ளுங்கிறான். உங்களுக்கு பதவி வந்தவொடனே அகங்காரம் வந்துடும், தற்பெருமை வந்துடும். நம்மள 4 பேர் மதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, பொன்னாட போடுறாங்க, புகழ்றாங்க. இப்படி இந்த மாயில மூழ்கிடுவான், ஆத்மா இழந்துருவான். அதனால நம்ம இப்படி இருக்கிறதே நமக்கு தரும். இதே நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாயை நான் சொன்னா விடிய விடிய விளக்கம் கொடுக்கலாம். அதான் பகவானே சொல்றான், வந்தால் அறிவார், வராதார் நீராவார். முடிஞ்சு போச்சு, ஒரே வரையில முடிச்சுட்டான். அப்பாவுடைய அந்த வசனங்களை நீ கை கொண்டா உனக்கு மோட்சம் கிட்டும். அதான் சாமியே பகவானே சொல்றான், கூறிய வாசகத்தை இந்த குவளையத்தோர்கள் காண மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும். தேறிய பூதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவரை குருவை காண்பாருங்க. யாரு? ஆதி குரு சிவசிவா, மூலகுரு சிவசிவா, சன்னியாசி குரு யாரு? அப்ப சிவன் தான் குரு. நீ அவனை காணணும்னா அவன் சொன்ன அந்த வாசகங்களை கை கொள்ளணும், நம்பிக்கை வைக்கணும், உன்னை நீ தேடும் மொழி உணர்ந்து புரிஞ்சுக்குவா. இது புரியாத கணக்கையா? புரிஞ்சுக்கோங்க, ஆத்மாவை தேடுங்க, உடலை பார்க்காதீங்க. நம சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள்
இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும். உறவுகளை, நம சிவாய.